நடிகர் தனுஷ் அவர்களோட ரீசெண்டான காணொளிகளும் மேடை பேச்சுக்களும் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம தாவேக்கா கூட வந்து சில பேர் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த நடிகர்கள் பேசுறது, அவங்க கொடி வந்து அறிமுகப்படுத்துறது, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. அவங்களை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தோழர்களுக்கு சொல்றேன், அவங்களை எதிர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மாறாக நடிகர்கள் கிட்ட வந்து வந்திருக்க ஒரு மாற்றத்தை வந்து நான் வந்து உணர்றேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து பேனர் அடிங்க, போஸ்டர் அடிங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இத்தனை அடியில கட் அவுட் வைங்கன்ட்டு தங்களோட ரசிகர்கிட்ட வந்து கேட்பாங்க நடிகர்கள்லாம். இப்பெல்லாம் வந்து எப்படி மாறி இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, இங்க இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நோக்கத்துக்காக இருந்தாலுமே அது மக்களுக்கு வந்து கடைசியில பயனடையுது. அந்த விதத்துல வந்து ரசிகர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. வராங்களா, வரட்டும், மக்களுக்கு நல்லது பண்ற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து எதிரா போறாங்களோ, இல்ல மக்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கணும்ட்டு சதி செயல்ல வந்து மத்தவங்க கூட சேர்ந்து அதை பண்றாங்களோ, அப்பதான் வந்து அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ தனுஷ் மட்டும் இல்லை, பிரதீப் ரங்கநாதன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது நானுமே நேரில் பார்த்தேன். நான் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பண்டல்லாம் வந்து எம்எம்பஏ காலேஜ்லாம் வச்சிருக்காங்க. அது நானுமே பார்த்தேன். நல்ல விஷயம் தான். நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். மக்களுக்கு நீங்கள் யார் வேணாலும் உதவி செய்யலாம். நாங்கள் எல்லாருமே வரவேற்போம். ஆனால் வந்து வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியாக இன்கேஸ் உருமாறிச்சுன்னா சொல்ல வரோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து கட்சியாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். சில பேருக்கு ஐடியா இல்லாமல் ஓகே மக்களுக்கு மட்டும் நல்லது செய்யலாம் அப்படின்னு இருக்கலாம். இன்கேஸ் அப்படி கட்சியாக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் அவங்க என்ன கொள்கை தலைவர்கள், அவங்க என்ன 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 கொள்கை பேசுகிறாங்க, ஸோ அவங்க எதை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்காக எதிர்க்கிறாங்களா இல்லை ஆதரிக்கிறாங்களா, அதை பொறுத்து நம்ம வந்து வருங்காலங்களில் நம்ம அவங்கள எதிர்க்கலாம் இல்லை ஆதரிக்கலாம். எவ்வளோ பேர் வந்தாலுமே, எத்தனை ரசிகர்கள் வந்தாலுமே, புதுசாக ஒரு ஸ்டார் வந்தாலுமே, இந்த மாற்றத்துக்கெல்லாம் கான்ஃபிடென்ட் தந்தது, இங்க இருக்க ஊழலை ஒழிக்க முடியும், அரசியலையே மாற்ற முடியும், வரலாறு இருக்க அரசியலையே மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தந்தது வந்து மக்கள் விரும்பும் முதல்வர், நம் தளபதி, மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் மட்டும்தான். அவங்களால ஒரு கான்ஃபிடென்ட் தந்து மற்றவங்க வராங்கன்னா அவங்கள வர வைக்கலாம், எந்த தப்பும் இல்லை. மக்களுக்காக செய்ய வராங்க, வரட்டும். ஆனா இதுக்கெல்லாம் வந்து விதை போட்டது நம்ம தான். அவங்கள வந்து எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட பார்க்காம புதுசா வரவங்களை வர வைக்கலாம். நம்மளுக்கு சொன்னதுதான், நம்மளை வர வைத்தாங்க, மக்கள் வர வைத்தாங்க. அதே மாதிரி நம்மளும் இன்னொருத்தவங்களுக்கு கை பிடிச்சி தூக்கி விடுவோம்.